குடியிருப்புகள் கட்டித்தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விருதாச்சலம் பகுதியில் வடவாடி, மங்களம்பேட்டை போன்ற ஊர்களில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் கட்டுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். மனைப்பிரிவு அங்கீகாரம், கட்டிட அனுமதி பெறும் முறையில் ஏற்படும் தாமதங்களை விசாரித்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். விருதாச்சலம் பகுதியில் உள்ள மணிமுத்தாறு நதியில் நகர கழிவுகள் கலந்து அந்த குப்பை கூளங்கள் கொட்டி மணிமுத்தாறு முழுவதும் சேதமடைகின்ற ஒரு நிலைமையில் இருக்கிறது. அந்த மாசுபடுவதை தடுத்து அந்த மணிமுத்தாரை பாதுகாத்து தர வேண்டிய சொல்லி அரசுகிட்ட கேட்டுக்கிறேன். விருதாச்சலம் நகர பகுதியில் ஆர்மிட் திட்டத்தின் கீழே பாதாள சாக்கடை திட்டம் செயல்பட அரசு நடவடிக்கை எடுத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறேன். விருதாச்சலத்தில் இருக்கின்ற நகராட்சிக்கு உட்பட்ட 2வது வார்டு புதுக்குப்பம் பகுதியில் பட்டா இருந்தும் அங்கு அளந்து விடப்படாததுனால இன்றும் அந்த மக்களுக்கு அந்த நியாயம் கிடைக்காத வகையில் இருக்கிறது. விருதாச்சலம் தொகுதியில் தூய்மை பணியாளர்களும் மக்கள் நல பணியாளர்களும் இருக்காங்க. அவங்களுக்கு உரிய வீட்டு வசதி வாரியம், சம்பள உயர்வு, பாதுகாப்பு, மருத்துவ காப்பீடு போன்றவற்றை கொடுத்து ஏழ்மை நிலையில் இருக்கும் தூய்மை பணியாளர்களை இந்த அரசு காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி ஆட்டோ, டாக்ஸி போன்று அதை தொழிலாக நம்பியிருக்கும் பணியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு, வேலை வாய்ப்பு மற்றும் அனைத்து வசதிகளையும் அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று அரசின் கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். வீட்டு வசதி துறையின் மூலம் விருதாச்சலம் நகரம், வேப்பூர், மங்களம்பேட்டை போன்ற நகரங்களில் புதிய கோட்ரஸ் கட்டி தர வேண்டும் என்றும் அரசுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன். அதே போல அங்கு பாதாள சாக்கடை திட்டம் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கு. ஆனால் இன்னும் அது சரியாக செய்து தர முடியலை. அதை உடனடியாக அரசு கவனத்திலே கொண்டு அந்த பாதாள சாக்கடை திட்டத்தை சரி செய்து கோயில் மாநகரமான விருதாச்சலம் நகரத்தை நீங்கள் மிகவும் சுத்தம், சுகாதாரமான ஒரு கோயில் நகரமாக மாற்றி தர வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர் சொன்னது போல நம்ம வடன்னு சொல்கிறோம், அந்த வடை திட்டங்களாக மக்களுக்கு போய் சேருகின்ற அந்த வகையில் இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கூறி, தம்பி ஆதவ் அர்ஜுன் இல்லை, இன்னைக்கு சீக்கிரம் 1:30க்கு முடிச்சிருவோம் நீங்கள் சொன்னீங்க, முடிஞ்சிரும்னு நினச்சேன். ஆனாலும் இது எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அனைத்து சகோதரர்களுக்கும் நான் வாழ்த்து சொல்கிறேன். எனவே இந்த அவையில் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அவைத்தலைவருக்கு சொன்னதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவை முன்னவர் சரியாக 10 நிமிஷம் நீங்க முடிச்சீங்க. உங்க மாதிரி எல்லாரும் முடிச்சிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. 6 நிமிஷம் முடிச்சிருக்கேன். மற்றற்ற மகிழ்ச்சி. 10 நிமிஷம் தான் கேட்டீங்க, 6 நிமிஷம் முடிச்சிருக்கீங்க. நீங்கள் ஒரு இடத்தில் பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது, இடத்தை மார்க் செய்யவில்லை என்று சொன்னீர்கள். 15 நாட்களுக்கு அதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.